அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இந்த 2023 முடிய போகுது. நம்ம அடுத்தது வந்து 2024 வரப்போகுது. அதுக்கான ரெசல்யூஷன் இவ அசிங்கமா பேசுறாது. நான் வந்து மாற்றணும், அசிங்கமா பேசக்கூடாம மாற்றேன். என்னோட நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம். மற்றவங்ககிட்ட இல்லாத போல் இவகிட்ட ஃப்ரீயாக இருக்கலாம். கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் வந்து இவகிட்ட கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பிடிச்ச ஒன்றுனா எதுனா சொல்லுவீங்க? நல்லா சாப்பிடுவோம், நல்லா ஃப்ரீயாக பேசுவாக்கா. இவங்ககிட்ட இப்படி பேசுனா அப்படிதான் இல்லை. எந்த டைமில் என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிடுவோம். ஃபோன் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறது மட்டும் தான் உன்னோட மாற்றணும். ஓகே, இந்த நியூ இயருக்கு உங்கள்கிட்ட இந்த கெட்ட பழக்கம் எங்களுக்கு இருக்கு, பேடு, அதை நாங்கள் விடணும், ஒன்று புதுசாக நாங்கள் லைஃப்பில் ஒன்று கொண்டு வரணும்னா எதை சொல்லுவீங்க? ஒன்றும் இல்லை, எப்படி உருப்பட போகிறது இல்லை, ஃபாலோ பண்ணணும் அப்படி இவனை கேளுங்க. பேசுறா வேற எல்லாம் கிட்ட போகிறேன். ஒன்று இருக்கும்ல, 3 மாதம் ஒழுங்கா படிங்க. 3 +2 நல்லா ஃபர்ஸ்ட் திரும்பி தரதல ஆடுவோம். கண்டிப்பாக. ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர். தேங்க்யூ. 2024 என்ன ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு இருக்கீங்க நீங்கள்? ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறேன், நைட்டில் அதை குறைச்சிக்கணும். அப்புறம் நல்லா படிக்கணும், படிக்கிறதை அதிகப்படுத்தணும், ஃபோனை கம்மி பண்ணணும். நைட் ரொம்ப நேரம் ஃபோன் யூஸ் பண்ணாமல் சீக்கிரமாக தூங்கணும். அதான் என்னோட. ஓகே, நைட்டு குட்டுனா என்ன இருக்குது நடந்திருக்கு உங்களுக்கு? பேட்னா என்ன நடந்திருக்கு? காலேஜ் பண்ணதுக்கப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அதனால் நிறைய மெமரிஸ் இருக்குது, குட் மெமரிஸ் இருக்குது. அது பேட்னா வீட்லேருந்து ஹாஸ்டல் போயிருக்கேன். அங்கே ஃபுட்டு கொஞ்சம் சரியில்லை. அந்த ஃபுட்டு ப்ராப்ளம் தான், அதான் பேட். நல்ல சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. ஹாப்பி நியூ இயர். இப்போ 2023 நடந்த நிறைய நடந்திருக்கு. ஆக்சுவலாக எனக்கு நிறைய பிஸ்னஸ் கிடச்சிச்சு. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஸ்பெஷலான வருஷம். இது வரைக்கும் இருந்ததை விட என்னோட பிஸ்னஸ் கரியரில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப சூப்பர். ப்ளஸ் வந்து அந்த கோவத்தை குறைச்சிக்கணும். இந்த ஆசை வந்து எனக்காக பிஸ்னஸ் டெவலப் பண்ணணுன்றது. கோவத்தை குறைச்சிக்கணும். ஏன்னா அவங்களும் பாவம் இல்லை, அவங்களுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்ல, அதுக்காக பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க தான் சொல்லணும். ஸோ எனக்கு ஒரு பெரிய கேன்டீன் கிடைக்கிறதுக்கு எனக்கு பிஸ்னஸ் சப்போர்ட்டாக ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்களும் சொல்லுவாங்க, மேடம் லாவண்யா. ஹாப்பி நியூ இயர். ஓகேண்ணா, 2023 உங்களுக்கு நடந்த நல்ல விஷயம் எதை சொல்லுவீங்க? நல்ல விஷயம்னா எங்கள் ஏஞ்சல் என்னோடய பொண்ணுக்கு கஷ்டப்பட்டு ஒரு மேரேஜ் நல்ல குடும்பத்தை சம்பளத்தில் கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். அது ஒரு நல்ல விஷயம். கெட்ட விஷயம் என்னென்னா என் ஒய்ஃபுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக்கை வந்து ஹெட் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றி கூப்பிட்டு வந்தேன். அது ஒரு கெட்ட விஷயமா இருந்தது. நான் எப்போவுமே கொள்கை கோட்பாடு, இந்த வருஷம் இதை விட்டுருவேன், அந்த வருஷம் அதை விட்டுருவேன்லாம் யோசிக்க மாட்டேன். இந்த வருஷம் இது வாங்கணும், அந்த வருஷம் அது வாங்கணும் யோசிக்கவே மாட்டேன். நான் பாட்டுக்கு போகிற போக்கில் போயிட்டே இருப்பேன். நடக்கிறத வச்சு நினச்சிக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு நைட்டு 9 மணிக்கு மேலே தியானத்துக்கு போயிடுவேன். தியானத்துக்கு போனால் மனக்கவலைகள்லாம் போயிடும். எல்லாத்தையும் அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டோமா, தூங்கி எழுந்தோம்னா காலையில் எழுந்து பார்த்தோம்னா எல்லாமே மறந்துடும். அதனால் நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கை உள்ளவன் நான். தியானம்னா சார், அதாவது நான் ஒரு படத்துக்கு நான் டைலாக் எழுதி கொடுத்தேன். நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஒன்று பகவான் விட்டுறணும், இல்லை பாட்டிலாண்ட விட்டுறணும்னு எழுதியிருக்கேன். பாட்டில்ன்றாலும் விட முடியும், ஃப்ரீயாக இருக்கும். பவனாண்ட போக முடியாது, பவனாண்ட ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கார். அதனால் வந்து அவர்கிட்ட போக முடியாது. அதான் தியானம்னா நான் 7 மில்ட்ரி ரம்மு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்புலாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா முகம் வந்து அந்த குடியார முகம் வராது. அப்படியே ஆழ்ந்த தியானத்துக்கு போனோமா, தூங்கி ஏஞ்சோம்னா காலையில் ஏஞ்சி 9 மணிக்கு ஏஞ்சோம்னா எல்லா கவலையும் மறந்துடும். அப்புறம் தியானத்துக்குள்ள மரியாதை கெட்டு போயிடும். நான் இருப்பேன் எப்போவுமே பாரில் போய் தியானம் பண்ண மாட்டேன். அதேமாதிரி அவுட்டரில் பண்ண மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து உட்காந்து 5-6 பேர் கூட பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் யாராவது ஒருத்தர் குரங்கா இருந்தாங்கன்னா புராண்டி விட்டுருவாங்க. அதனால் வந்து வீடு நான் ஒய்ஃபு ஆப்பாயில் ஆம்லேட் போட்டு தரதான் அவங்க போட்டு தருவாங்க. இல்லைனா வீட்டு மொட்டை மாடி. அதுவும் இந்த பனி காற்றுக்கு சூப்பராக இருக்கும். ஹாப்பி நியூ இயர் போங்க. கவலைகளை மறங்க, கடன் தொல்லைகளை மறங்க, காதல் தோல்வியை மறங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் 12 மணிக்கு தியானத்துக்கு போயிருங்க. எங்கே போனீங்களோ இல்லையோ 12 மணிலேருந்து 1 மணி தியானத்துக்கு போயிடுங்க. அப்போ சிரிச்சிட்டு படுத்து தூங்குறீங்க பற்றிலாம், அதான் உண்மை. அந்த நிமிஷம் தான் உண்மை, அந்த நொடி தான் உண்மை. அந்த உண்மையை மட்டும் நினச்சி உங்கள் ரூட்டில் நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களுக்கு கேட்டது கண்டிப்பாக அந்த ஆண்டவன் கொடுப்பான்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. சரி, 2023 உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் எதை சொல்லுவீங்க? இன்னும் நடக்கல, நடந்தால் தானே நிறைய நடந்தது. சரணா ஸ்டோர் ஓனர் ஆகலாம். 2024 நீங்கள் நினச்ச மாதிரி நல்லா படித்து நீங்கள் ஆசைப்பட்டு நிறைய வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். 2023 உங்களுக்கு நடந்த குட்னா எதை சொல்லுவீங்க?
எதுவும் சொல்ல முடியாது. அப்போ பேடு நிறையா இருக்குல்ல, பேடில் சொல்லுங்க. அப்போ சொல்லுங்க இல்லை அடிக்கடி. லவ் பிரேக்கப் ஆனது, அது ஒரு பேடு. எத்தனை வருஷமா லவ் பண்ணீங்க? 3 மாதம். அந்த அன்னைக்கு தான் அது 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் செட் ஆச்சு. அப்புறம் உடனே பிரேக்கப் ஆயிடுச்சு. அது ஒரு கஷ்டம். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால. ஓகே சரி. 2024 உங்கள் என்ன உறுதிமொழி எடுக்கலான்னு இருக்கீங்க? அது எப்படின்னா அப்பா அம்மா நம்மளா சம்பாரிச்சு நம்மளா செலவு பண்ணணும், அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கூடாதுன்னு ஒரு அந்த குறிக்கோளே எடுத்துருக்கீங்க. ஓகே சூப்பர் நைஸ். பார்த்தோம்னா பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு காசு எடுத்து வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக நாளைக்கு அடுத்த வருஷம் வாங்கிடுவோம். அதான் ரெசல்யூஷன் எடுத்து. நைஸ் சூப்பர். தேங்க்யூ. ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே சரி. 2023 உங்களுக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் எது சொல்லுவீங்க? இவர் எனக்கு ஃப்ரெண்டாக கிடைச்சது தான். ஓ சூப்பர். பேடுனா? பேடுன்னா இவர் ஃப்ரெண்டாக கிடைச்சது தான். இன்னும் ரெண்டுத்துக்கும் அவர் மேலே போடுறீங்க. இவர் எதுவாக இருந்தாலும் எனக்கு வாங்கி கொடுப்பாரு, நான் வாங்கி கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான். சரி ஓகே சரி. நம்ம விஎஸ் கிரியேஷன்ஸ் வியூவர்ஸுக்கும் உலகில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லதே அமையும், நல்லதே நடக்கும்.